அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். திருக்கார்த்திகை தீபத் திருநாள் 13/12/2024 வளர்பிறை பிரதோஷ நாள்ல கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையில அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இந்த நாள் எழுத்து முருகனையும் சிவனையும் நினைத்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நாள் எழுத்தால் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். தீப வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த தீபம் ஏற்றும் முறை பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கீழே அந்த முறையை நான் பதிவு செய்திருக்கேன் இல்லையா, அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் அந்த தீபத்தை ஏற்றுங்க. முருகன் கோயிலுக்கு போகும்போது இந்த கோஷமிட்டு பக்தர்கள் போகிறத நம்ம காதால் கேட்டிருப்போம். அதே மாதிரி இன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில்லையும் பக்தர்கள் எல்லாரும் இந்த கோஷத்தை தான் சொல்லுவாங்க. இந்த நாள் எழுத்த நீங்கள் கோயிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருந்து அண்ணாமலையாரையும் சிவனையும் நினைச்சு சொல்லுங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும், நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேறும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையானுக்கு அரோகரா. இந்த அரோகரா என்னும் வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தோட சேர்த்து சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். அரோகரா எனும் 4 எழுத்தால் உங்கள் ஜாதக ரீதியான பிரச்சனைகள் கூட நிச்சயமாக தீரும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த அரோகரா எனும் கோஷத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. நீங்கள் எத்தனை முறை சொல்ல பிரியப்படுறீங்களோ அத்தனை முறை முருகனின் திருப்பெயரை அல்லது சிவபெருமானின் திருப்பெயரை சொல்லி உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சொல்லுங்க. நீங்கள் எண்ணிய காரியம் தடையில்லாமல் நிச்சயமாக நடக்கும். இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.